இந்த ஒரு ஹேர் டை ஆயில் போதுங்க, நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே ஒரு நொடியில அப்படியே கருமையா மாற ஆரம்பிச்சிடும். நீங்க ஒரு வாட்டி தடவுனாலே இதோட ரிசல்ட்டை நீங்க பாக்கலாங்க. இந்த ஹேர் டை ஆயில ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நம்மளுக்கு இந்த ஹேர் டை ஆயில் 100% எஃபெக்டிவா இருக்கும். வாங்க இந்த ஹேர் டை ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பாக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிற பூ பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூல இருக்கிற இந்த பச்சை கலர் காம்பெல்லாம் எடுத்துருங்க. காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 10ல இருந்து 15 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். நான் 100 ml ஹேர் டை ஆயில் தான் இப்ப நான் காய்ச்ச போறேன். இந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம ஹேர் டை ஆயில்ல சேர்க்கும் போது நம்மளுடைய முடிகள்லாம் நல்லா பளபளன்னு ஆகுங்க. அதே மாதிரி இது வந்து நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருகருன்னு ஆக்கிரும். நரைமுடிகள் எல்லாமே ஒரு செகண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா கருமையா மாற ஆரம்பிச்சோம். அப்ளை பண்ணும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இது வந்து நான் வந்து ஒரு 10-15 எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு இரும்பு கடாயில சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செம்பருத்தி பூவை நம்ம பிசைஞ்சு செய்யும் போது ஃபுல் சத்துக்களுமே பாத்தீங்கன்னா ஹேர் டை ஆயில்ல இறங்குங்க. இப்ப பாருங்க, பிசையும் போதே உங்களுக்கு எவ்வளவு வந்து கருப்பா நம்மளுக்கு வந்து கிடைக்குது பாருங்க. பாருங்க, அரை டம்ளரை வந்து நான் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்திருக்கேன். நம்ம பிசையும் போது பாருங்க வளவளப்பு தன்மை வருது இல்லையா, அது ஃபுல்லா வந்து எண்ணெயில இறங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது மாதிரி பிசைஞ்சுட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா வந்து வளவளப்பு தன்மை வந்து இந்த தண்ணியில இறங்கி இருக்கு இல்லையா, அதனாலதான் நம்ம வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து இதுல வந்து நம்ம 100 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுல ஒரு பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு பிடி அளவு மருதாணி இலை. இப்போ 3 பொருட்களை வந்து இந்த ஹேர் டை ஆயிலுக்கு நம்ம சேர்த்திருக்கோம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம வந்து ஸ்டவ் மேல வச்சுட்டு நல்லா சிம்லயே வச்சு ஹேர் டை ஆயில வந்து நம்ம காய்ச்சி எடுத்துக்க போறோம். இப்ப இந்த ஹேர் டை ஆயில எந்த பதத்துல காய்ச்சி எடுக்க போறோம் அப்படின்னா, நம்ம சிம்ல தான் வச்சிருக்கோம். சிம்ல வச்சுட்டு நம்ம ஹேர் டை ஆயில வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஹேர் டை ஆயில்ல இருந்து நிறைய நுரைகள் எல்லாம் வெளியில வரும். இதுல நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்திருக்கிறதுனால சடசடப்பு வந்து நிறையவே இருக்கும். இந்த நுரை சடசடப்பு எல்லாமே அடங்குற வரைக்கும் சிம்லயே வச்சுட்டு நம்ம ஹேர் டை ஆயில ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்க, சிம்ல தான் இருக்கு. ஆயில் பாத்தீங்கன்னா நல்ல வளவளப்பு தன்மையோட இந்த ஹேர் டை ஆயில் இருக்கும். ஏன்னா இதுல செம்பருத்தியை வந்து நல்லா பிசைஞ்சு கொலன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கோம். சோ அதனால கொஞ்சம் நல்லா வந்து கொலவளப்பு தன்மையோட இந்த ஹேர் டை ஆயில் இருக்கும். இது நம்மளுடைய முடியில வந்து நல்லா பிடிச்சுக்கோங்க. நம்மளுடைய முடிகள் எல்லாமே நல்லா ஷைனிங்கா ஆகும் இந்த ஹேர் டை ஆயில நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது. அதே மாதிரி நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, நல்லா சொடசடப்போட இருக்கு இல்லையா, இந்த சொடசடப்பு அடங்கணும். அடுத்து முக்கியமான பதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம போட்ட கருவேப்பிலையும் மருதாணியும் நல்லா மொறுன்னு ஆகணும். 3 பொருட்களுமே மொறுன்னு ஆகணும். அது வரைக்குமே நம்ம சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொடசடப்பு அடங்கிட்டு வருது. பாருங்க, ஆயிலோட கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. மருதாணியும் நம்ம போட்ட கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு ஆயிட்டு வருது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு 3 பொடிகளை சேர்க்க போறோங்க. ஃபர்ஸ்ட் பொடி பாத்தீங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பொடிங்க. கரிசலாங்கண்ணி பொடி வந்து 100 ml 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஹேர் டை ஆயில நம்ம சேர்க்கிற நெல்லிக்காய் பொடி நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும். இப்ப 2 பொடிகளுமே நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் செம்மையா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அடுத்து வந்து ஒரு பொடி சேர்க்க போறோங்க. இந்த பொடி வந்து இந்த ஹேர் டை ஆயிலுக்கு ஒரு முக்கியமான பொடி அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஹேர் டை ஆயிலுக்கு இந்த பொடியை சேர்க்கும் போது முடி வந்து நல்லா கருகருன்னு மாறிடும். அதே மாதிரி ஹேர் டை ஆயில் பாத்தீங்கன்னா நல்லா கருகருன்னு திக்கா ஆயிடுங்க. இந்த பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறதையும் நம்ம இப்ப வந்து பாத்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் பொடியில வந்து 4 பொருட்கள் நம்ம சேர்த்திருக்கோம். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் வந்து நம்மளுடைய ஹேரோட குரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்மளுடைய முடியை வந்து நல்லா கருமையா வச்சுக்கோங்க. அடுத்து இதுல நம்ம சேர்க்க போற பொருள் பாத்தீங்கன்னா கடுகு. கடுகு வந்து 4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த கடுகு வந்து நம்மளுடைய ஹேர் டை ஆயிலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள்.
பொருள் சொல்லலாங்க. இது நம்மளுடைய முடியை வந்து நல்லா நீளமா வளர்க்கறது மாதிரியே நல்லா வந்து ஒரு போஷாக்கு கொடுக்கும் ஹேருக்கு. அடுத்து கருஞ்சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்க. அந்த டைம்ல ஒரு பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து நம்மளுடைய ஹேர் growthக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட்ஸா இருக்குங்க. இது நல்லா புகை வர வரைக்கும் நல்லா கருகருன்னு ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அந்த கடுகுல இருந்தும் அந்த கருஞ்சீரகத்துல இருந்து ஒரு விதமான ஆயில் பசை வரும் பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து வறுத்துட்டு நல்லா வந்து ஆற வச்சிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிருங்க. ஆற வச்சதை எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அந்த பொடி தான் இது. இந்த பொடியை வச்சு நான் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணேன். மீதம் இருக்கிறத இந்த ஹேர் டை ஆயில்ல நான் சேர்த்துக்கிறேன். இப்ப பாருங்க, அதை சேர்த்த உடனே ஆயில் கலர் பாருங்க எவ்வளவு கருகருன்னு மாறிடுச்சு. திக்னஸ் பாருங்க. இப்போ நம்மளுக்கு சொட சொடப்பு எல்லாமே அடங்கிருச்சு. எண்ணெய் பாத்தீங்கன்னா வளவளன்னு இருக்குங்க. எண்ணெய் உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேர்ல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல வளவளப்பு தன்மையா இருக்கு. இது வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்ல கருகருன்னு ஆக்கி நல்ல முடிய நீளமா வளர செய்யும். ஸ்கேல்ப் எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் பண்ணுங்க. இப்ப அவ்வளவுதான். இது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு 1 hour இல்ல 2 hour இந்த இரும்பு கடாயிலே இருந்தா இந்த இரும்போட தன்மையும் நம்மளுடைய ஹேர் டை ஆயில்ல கலந்து நம்மளுக்கு இன்னுமே நிறைய சக்தி கிடைக்கும். சோ அதனால நான் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு வடிகட்டிட்டு இந்த ஹேர் டை ஆயிலை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன். நல்லா ஆறட்டும். பாத்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. எல்லா இன்கிரீடியன்ட்டுமே அப்படியே ஆயில்ல வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்க. ஹேர் டை ஆயில் வந்து எவ்வளவு திக்கா நல்லா வந்து ஷைனிங்கா இருக்கு பாருங்க. முக்கியமா அதை பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஷைனிங்கா ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஹேரும் பாத்தீங்கன்னா நல்லா பளபளப்பா ஆயிடும். இப்ப இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டி டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா அதை வச்சு வடிகட்டிக்கோங்க. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் கிடைச்சிருக்கு. கரண்டில சரியா அழுத்தி எடுக்க முடியும்னா இந்த மாதிரி நம்ம கை வச்சே நல்லா அழுத்துங்க. அப்பதான் வந்து நம்மளுக்கு ஹேர் டை ஆயில் வந்து நல்லா ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க ஆயில் எவ்வளவு திக்கா கிடைச்சிருக்கு. நம்ம ஊத்துன 100 ml தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே 75 ml ஆயிடுச்சு. பாருங்க எவ்வளவு திக்கா இருக்கு பாருங்க. நீங்க கையில பாருங்கன்னா தெரியும். பாருங்க கையெல்லாம் எவ்வளவு கருகருன்னு ஆகுது. இதை தடவுன ஒரு நிமிஷத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே அப்படியே கருமையா மாறிடுங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே நல்ல ரிசல்ட் தெரியுங்க. எல்லா வெள்ளை முடிகளும் அப்படியே கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இதுல போட்டிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். சோ எந்த விதமான சைட் எஃபெக்டும் கண்டிப்பா வரவே வராதுங்க. பாருங்க எவ்வளவு திக்கா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. செம்மையா திக்கா கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நல்லா ஷைனிங்கா இருக்கு பாருங்க ஹேர் டை ஆயில். இதுல நம்ம சேர்த்திருக்க செம்பருத்தி பூவோட பெனிஃபிட்ஸ் தான் இந்த மாதிரி நல்ல ஆயில் வந்து பளபளன்னு இருக்கு. இதே மாதிரி நம்மளுடைய ஹேரும் பாத்தீங்கன்னா நல்ல பளபளப்பா மாறுங்க. அதே மாதிரி நல்ல கருகருன்னு அடர்த்தியா நீளமா வளரும். இந்த ஹேர் டை ஆயில வந்து நீங்க ரெகுலரா ஆயில் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்க. இல்ல அப்படின்னா நீங்க நைட்ல வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிட்டு அப்படியே வந்து ஷவர் கேப் போட்டு படுத்துருங்க. இல்லைன்னா பிளாஸ்டிக் கவர் சுத்திட்டு படுத்துருங்க. ஏன்னா தலகாணில எல்லாம் ஒட்டும். சோ அதுக்கப்புறமா மார்னிங் நல்லா எந்திரிச்ச உடனே நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. வேணும்னா உங்களுக்கு வந்து ஆயிலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஷாம்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சுட்டு வரும்போது நம்மளுடைய நரைமுடிகள் எல்லாமே டக்குன்னு கருமையா மாறிடுங்க. இந்த ஹேர் டை ஆயில நீங்களும் செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளவு வந்து நல்ல திக்கா கிடைச்சிருக்கு.